நமது வேத புஸ்தகம் முழுவதும் கர்த்தருடைய ரகசியங்கள் அடங்கினதாக விளங்குகின்றது. பைபிளில் 18 முக்கியமான ரகசியங்கள் இருக்கின்றது. குறிப்பாக பரலோக ராஜ்யத்தை பற்றிய ரகசியம், இஸ்ரவேலின் கடின மனது, கிறிஸ்துவினால் வரும் இரட்சிப்பு, தேவ ஞானத்தை பற்றிய ரகசியம், உபதேசங்களை பற்றிய ரகசியம், சுவிசேஷத்தை பற்றிய ரகசியம், சகல அறிவையும் அறியும் ரகசியம், அந்நிய பாஷையில் பேசும் ரகசியம், வருகையை பற்றிய ரகசியம், தேவ சித்தத்தை அறியும் ரகசியம், சபையை பற்றிய ரகசியம், கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கும் ரகசியம், அக்கிரமத்தை பற்றிய ரகசியம், கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றிய ரகசியம், விசுவாசத்தின் ரகசியம், 7 குத்து விளக்குகளை பற்றிய ரகசியம், 7ஆம் தூதனின் நாட்களின் ரகசியம், கடைசியாக மகா பாபிலோனின் ரகசியம். இவைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த 18 ரகசியங்களை 5 நபர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் யார்? இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள அந்த நபர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஞானமே ஒரு பெரிய ரகசியம்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து எழுதும்போது ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று தன்னை அழைப்பதை பார்க்கின்றோம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் உக்கிரானக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று அவர் கூறுவதை 1 கொரிந்தியர் 4:1 பார்க்கின்றோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிவித்தார். அதன் மறைப்பொருட்களையும் தெரிவித்திருந்தார். ஆகவேதான் இந்த பவுலின் நிருபங்கள் அனைத்துமே மிகவும் ஆழமுள்ளதாகவும் அத்தனை விசேஷமுள்ளதாகவும் விளங்குவதை பார்க்க முடிகின்றது. சாதாரண மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாத தேவ ஞானம் இந்த பவுல் எழுதிய புஸ்தகங்களில் புதைந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோக வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இப்போது இந்த 18 ரகசியங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை பற்றிய ரகசியம். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று மத்தேயு 13:11 சொல்லுவதை பார்க்கின்றோம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகின்றது என்று மார்க் 4:11 பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகின்றது என்று லூக்கா 8:10 வருவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக இஸ்ரவேலின் கடின மனது பற்றிய ரகசியம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கின்றேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று ரோமர் 11:25 சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக கிறிஸ்துவினால் வரும் இரட்சிப்பை பற்றிய ரகசியம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்போது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாக இருக்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராக இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று ரோமர் 16:25 வருவதை பார்க்கின்றோம். நான்காவதாக தேவன் ஞானத்தை பற்றிய ரகசியம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகின்றோம் என்று 1 கொரிந்தியர் 2:7 பார்க்கின்றோம். ஐந்தாவதாக உபதேசங்களை பற்றிய ரகசியம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று 1 கொரிந்தியர் 4:1 பார்க்கின்றோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகின்ற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்று இப்படி விரும்புகின்றேன் என்று கொலோசியர் 2:2 பார்க்கின்றோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 வருகின்றது. ஆறாவதாக சுவிசேஷத்தை பற்றிய ரகசியம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று எபேசியர் 6:19-20 பார்க்கின்றோம். ஏழாவதாக சகல அறிவையும் அறியும் ரகசியம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று அவர் கூறுவதை 1 கொரிந்தியர் 13:2 பார்க்கின்றோம். எட்டாவதாக அந்நிய பாஷையில் பேசும் ரகசியம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகின்றவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகின்றதை ஒருவனும் அறியாதிருக்கின்றபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகின்றான் என்று 1 கொரிந்தியர் 14:2 பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக வருகையை பற்றிய ரகசியம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15:51 வருகின்றது. பத்தாவதாக தேவ சித்தத்தை அறியும் ரகசியம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று அவர் கூறுவதை எபேசியர் 1:9-10 பார்க்கின்றோம். 11ஆவதாக சபையை பற்றிய ரகசியம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகின்றேன் என்று எபேசியர் 5:32 அவர் கூறுகின்றார். 12ஆவதாக கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கும் ரகசியம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் இருக்கின்ற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசையர் 1:26-27 பார்க்கின்றோம். 13ஆவதாக அக்கிரமத்தை பற்றிய ரகசியம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று 2 தெசலோனிக்கேயர் 2:7 வருகின்றது. 14ஆவதாக கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றிய ரகசியம். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கின்ற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறுவதை கொலோசையர் 4:3-4 பார்க்கின்றோம். 15ஆவதாக விசுவாசத்தின் ரகசியம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:9 பார்க்கின்றோம். 16ஆவதாக 7 குத்து விளக்குகளை பற்றிய ரகசியம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 பார்க்க முடிகின்றது. 17ஆவதாக 7ஆம் தூதனின் நாட்களின் ரகசியம். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று வெளிப்படுத்தல் 10:6-7 பார்க்க முடிகின்றது. கடைசியாக 18ஆவதாக மகா பாபிலோனின் ரகசியம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகின்றாய்? 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதாக இவளை சுகமளிக்கின்ற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்வதை வெளிப்படுத்தல் 17:5-7 பார்க்க முடிகின்றது. நாம் அனைவரும் இந்த கர்த்தருடைய ரகசியங்களை அறியும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
அதற்காகவே அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இந்த மறைப்பொருட்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். வேதாகமம் சொல்கின்றது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கின்றார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக இந்த ரகசியங்களை யாருக்கெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார் என்றால், முதலாவதாக தீர்க்கதரிசிகளுக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் 3:7 வசனம் சொல்கின்றது. கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டு அபிஷேகித்த தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய எல்லா மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துகின்றார். தீர்க்கதரிசி என்கின்ற பதவி சாதாரணமானது அல்ல. பழைய ஏற்பாட்டில் முக்கியமாக 3 கூட்டத்தார் மட்டுமே கர்த்தரால் விசேஷமாக அபிஷேகிக்கப்பட்டிருந்தனர். முதலாவதாக தீர்க்கதரிசி, இரண்டாவதாக ஆசாரியன், மூன்றாவதாக ராஜா. இந்த 3 அபிஷேகங்களிலும் தீர்க்கதரிசியின் அபிஷேகமானது விசேஷமாக காணப்பட்டது. கர்த்தர் உங்களையும் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு தீர்க்கதரிசிகள் தேவை. மறைப்பொருட்களை அறிந்து தேசத்தை எச்சரிக்க கர்த்தருடைய வாயாக இருக்கின்ற தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திற்கு தேவை. புதிய ஏற்பாட்டில் 5 வகை ஊழியங்களை நாம் எபேசியர் 4 வாசிக்கின்றோம். அதில் ஒரு ஊழியம்தான் இந்த தீர்க்க தரிசன ஊழியம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று எபேசியர் 4:13 வசனத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நீதிமான்களுக்கு. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கின்றது என்று நீதிமொழிகள் 3:32 வசனத்தில் பார்க்கின்றோம். நீதிமான்கள் தேவனோட சஞ்சரிப்பதினால் தேவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்கின்றனர். கிறிஸ்துவிலிருந்த சிந்தையை தங்களிடம் கொண்டிருக்கின்றவர்கள் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அல்லவா? புதிய ஏற்பாட்டிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாக, நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பழைய சுய நீதியாகிய கந்தையை இயேசு கிறிஸ்து நீக்கிவிட்டு இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி இருக்கின்றார். கல்வாரியில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை நீதிமான்களாகவே காண்கின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றபடியினால் கர்த்தர் தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்றார். கர்த்தர் ஞானத்தை தருகின்றார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கின்றார் என்று நீதிமொழிகள் 2:6-7 வசனத்தில் பார்க்கின்றோம் அல்லவா? மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சங்கீதம் 25:14 வசனம் சொல்கின்றது. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்கின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் பழைய ஏற்பாட்டிலே அநேக முறை வருகின்றது. கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகின்ற ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதிலே முக்கியமான ஆசீர்வாதம் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்வது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் தங்களது மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர். கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் பாவத்திற்கு விலகி ஓடுகின்றனர். கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் உலகத்தின் சந்தோஷங்களுக்கு விலகி கர்த்தரை பிரியப்படுத்துகின்றனர். கர்த்தரும் அவர்களும் இணைந்து நடக்கின்றனர். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று ஆமோஸ் 3:3 வசனம் கேட்கின்றது. அதே போல கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்கள் கர்த்தரோடு ஒருமனமாக நடக்கின்றனர். ஆகவே தேவன் தமது ரகசியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகின்றார். நான்காவதாக ஜெபிக்கின்றவர்களுக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 வசனத்தில் பார்க்கின்றோம். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நமக்கு தெரியாததும் நமது சுய புத்திக்கு எட்டாததுமான பெரிய ரகசியங்களை அவர் நமக்கு தெரிவிக்கின்றார். பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்தனர். விஞ்ஞானிகளில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கின்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள்.
இந்த விஞ்ஞானிகள் கர்த்தரிடத்தில் நெருங்கி உறவாட கர்த்தர் அவர்களுக்கு இயற்கையின் ரகசியங்களை, புவியீர்ப்பின் ரகசியங்களை, ரசாயன பொருட்களின் ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறுவுத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று அவர் கூறுவதை ஏசாயா 65:27 நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடைசியாக 5வதாக தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார். பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் என்று லூக்கா 10:21 இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை பாலகருக்கு வெளிப்படுத்துகின்றார். இதில் பாலகர் என்றால் சிறுவர்கள் என்றோ அல்லது பால் குடிக்கிற குழந்தைகள் என்றோ எண்ணிவிடக்கூடாது. பாலகரை போல, சிறு பிள்ளைகளைப் போல தங்களை தாழ்த்துகிறவர்களையே இது குறிக்கின்றது. சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகின்றவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார் அல்லவா? யார் யார் தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய கிருபைக்காக பணிந்து வேண்டிக் கொள்கின்றார்களோ, கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இப்படியாக இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் கிறிஸ்துவாகிய ரகசியத்தை அறியும்படிக்கு இந்த வேதாகமத்தில் வருகின்ற இந்த 18 ரகசியங்களையும் மேலும் ஆழமாக அறிந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவிடம் உங்களையே நீங்கள் முழுவதும் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலம் இந்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவர் ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கின்றார் என்று 1 கொரிந்தியர் 2:10 பார்க்கின்றோம் அல்லவா? ஆகவே இந்த 18 வேத ரகசியங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து மேலும் வெளிப்படுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த ஆதரவை கொடுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.